டிஎன்பிஎஸ்சியில் பர்சன்டேஜ் அதாவது சதவீதம்ல இதுவரை டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ் பார்த்துட்டு வரோம். இதில் பார்ட் 2 16th கொஷின் பாருங்க. 200ல் 1/2% காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1/2%னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? பர்சன்டேஜை டெசிமலாக மாற்ற 100ஆல் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? ரொம்பவே சிம்பிளுங்க. 1/2க்கு கீழே 100 டிவைட் பண்ணிடுங்க. சரியா? ஓகேவா? மல்டிப்ளை சிம்பிள் போட்டுக்கலாமா? ஏன்னா 200ல் 1/2 தானே கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 100ன்றது மேலே போயிடுமா? என்ன வரும்? 200 இன்ட்டு 1/2 இன்ட்டு 100ன்னு கிடைக்கும். 2 இன்ட்டு 100 எவ்வளோ? 200 தானே. அப்போது 200 கேன்சல் ஆகிடுமாங்க. கரெக்ட் தானே? அப்போ மீதி என்ன இருக்கும்? 1ன்றது இருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரியா? அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்படியும் 0 அடியே தான் போகுதுன்னா எடுத்தோடனே கேன்சல் பண்ணிவிட்டு 2ஐயும் 1/2 மல்டிப்ளை பண்ணினாலும் ஆன்சர் 1 தாங்க வரும். இந்த ஷார்ட்கட் கூட யூஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸாமில் சீக்கிரமாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். மற்ற கொஷினுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 17th கொஷின் பாருங்க. ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் இருக்காங்களாம். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% மாணவர்கள் வந்து வருகை புரியவில்லையா, ஆப்சண்ட் ஆயிட்டாங்களாம். அப்போ வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 50 மாணவர்களில் 14% மாணவர்கள் வரலன்னா எத்தனை மாணவர்கள் வரலன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சரை மொத்த மாணவர்களோட மைனஸ் பண்ண ஆன்சர் வந்துடுங்க. சரியா? இப்போ எத்தனை பேர் வரலன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன? 50 இன்ட்டு 14% டெசிமலில் மாற்றினா டிவைட் பை 100. இப்போ கேன்சல் பண்ணுங்க. 0 கேன்சல் ஆயிரும். 5ஆம் வாய்ப்பாடில் 10 2 வாட்டி போகுமா? ஓகேவா? இப்போ 2 டேபிளில் 7 டைம்ஸ் போகும் 14. ஸோ 7 பேர் ஆப்சண்ட்டுங்க. இப்போ ப்ரெசன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? மொத்த மாணவர்களோட இந்த ஆப்சண்ட்டை கழிச்சா சப்ராக்ட் பண்ணால் வந்துருமா? இப்போ 43 பேர் ப்ரெசண்ட்டுங்க. சிம்பிள். ஆப்சண்ட் எத்தனை பேர்னு கண்டுபிடிங்க. மொத்த மாணவர்களோட ஆப்சண்ட்டை மைனஸ் பண்ணுங்க. எத்தனை பேர் ப்ரெசண்ட்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? 18th கொஷின் பாருங்க. 5இன் 10% மற்றும் 10இன் 5% ஆகியவற்றின் கூடுதல்னா ஒன்றும் இல்லைங்க, அடிஷன் ப்ளஸ் சிம்பிள். சரியா? இப்போ 5இன் 10% கண்டுபிடிக்கலாம். பர்சன்டேஜ் டெசிமலாக மாற்றினா 100 போடுவோமா? இப்போ கேன்சல் பண்ணுங்க. 5ஆம் வாய்ப்பாடில் 10 2 வாட்டி போகும். ஸோ 1/2ன்னு கிடைக்கும். 1/2ன்னா என்ன? பாதி, அதாவது 0.5 எழுதிக்கலாமா? அதே மாதிரி 10இன் 5% கண்டுபிடிங்க. 10 இன்ட்டு 5/100. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணுங்க. இதுக்கு என்ன வரும்? 1/2 தான் வருது. 1/2ன்னா 0.5. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஆகியவற்றின் கூடுதல்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணுமா? ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 1ன்றது கிடைக்கும். சரியா? கொடுத்துருக்கிறத டெசிமலாக மாற்றி கேன்சல் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிங்க. வந்த ஆன்சர் ரெண்டுத்தையும் கூடுதல் அடிஷன் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் சியில் 1.0 இருக்கு. சரியா? 1னாலும் 1 தான், 1.0னாலும் 1 தாங்க. அது ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? எதுக்கும் சொல்கிறேன். புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 19th கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் மதிப்பின் 20% ஆனது 50 எனில் எக்ஸோட வேல்யூ என்ன? இங்கே எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணுங்க. எக்ஸ் மதிப்பின் 20%னா எக்ஸ் இன்ட்டு 20/100 டெசிமலில் மாற்றிட்டோம். ஓகேவா? ஈக்குவல் டு என்ன ஆனது? 50 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போது என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணுங்கள். 2 டேபிளில் 10 5 டைம்ஸ் போகும். ஸோ x/5 = 15 இருக்குமா? இப்போ இந்த 5 அங்கிட்டு போனால் மல்டிப்ளிகேஷனில் போயிடும். 50 இன்ட்டு 5 என்னங்க? 250ங்க. சரியா? அப்போ x = 250 தான் நமக்கு சரியான ஆன்சர். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் கொடுத்து டெசிமலில் மாற்றினாங்கன்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். டெசிமலை கொடுத்து பர்சன்டேஜாக மாற்ற சொன்னாங்கன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு நோட் புக்லேயோ இல்லை நீங்கள் ஏதாச்சும் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லையோ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 20th கொஸ்டின் பாருங்க. ஒரு நகரத்தின், அதாவது டவுனில் மக்கள் தொகை 1,75,000 இருந்து 2,62,500 உயர்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உயர்ந்ததுன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த நகரத்தின் ஓராண்டு சராசரி அதிகரிப்பு சதவீதம் யாது? அதாவது ஒரு வருஷத்தோட இன்க்ரீஸ் ஆன பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்க அந்த ரெண்டத்தையும் கழிச்சுக்கோங்க. கழிச்சா 87,500ன்னு வருங்க. 87,500 மக்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. சரியா? 10 வருடங்கள்ல இருந்து. ஓகேவா? இப்போது நமக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இந்த இன்க்ரீஸ் ஆனது டிவைடட் பை இந்த 1,75,000 தானே இன்க்ரீஸ் ஆச்சு, அதை தான் போடணும். நீங்கள் 2,62,500 போடக்கூடாது. சரியா? எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ்னால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கேன்சல் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ 5ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணிங்கன்னா கீழே 35 வரும்.
மேலே வந்து 175 வரும். கரெக்டாக கேன்சல் அடிச்சா ஓகேவா? அகைன் பண்ணால் என்ன ஆகும்? கீழே வந்து 7 தடவை போகும், மேலே வந்து 35 வரும். இப்போ 7 டேபிளில் 35 5 டைம்ஸ் போகும். ஸோ உங்களுக்கு என்ன வரும்? 5% தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதை எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை டிவைட் பண்ணி பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. 21st கொஸ்டின் பார்க்கலாம். பியின் வருமானம் கியூஐ காட்டிலும் 25% அதிகமாக, ஓகேவா, இன்க்ரீஸ்னு வச்சுக்கோங்க. கியூயின் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு, எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கியூ 100னா பி வந்து 125ங்க. கரெக்டாக? அப்போ அந்த 25 125ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஏன்னா பி வந்து கியூவை விட 25% அதிகம். இப்போ 100னா 125ன்னு வரும். ஓகேவா? பி வந்துட்டு 25% கியூவை விட அதிகம்ன்றாங்க. இப்போ கியூ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100ன்னு வைக்கிறேன். 25% கூடனா பி 125ன்னு வச்சுக்கலாமா? கரெக்டு தானே? அதனால தான் 25 டிவைடட் பை 125 பர்சன்டேஜ்னால 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? இப்போ 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் கீழே 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் மேலே 20ன்னு கிடைக்கும். சரியா? 20% வந்து குறைஞ்சிருக்கு. ஆப்ஷன் சி 20% தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. மொத்த இன்க்ரீஸை டிவைட் பண்ணிட்டு பர்சன்டேஜ்னால 100ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ஈஸியாக வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 22nd கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருளின் விலை வந்து 80 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆன பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க, சதவீதம். 80 ரூபாயிலேருந்து 100 ரூபானா 20 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. 20 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த 20 இன்க்ரீஸ் ஆனது டிவைடட் பை 80லேருந்து இன்க்ரீஸ் ஆச்சா, அதனால 80 இன்ட்டு பர்சன்டேஜ்னால மல்டிப்ளை பை 100. கேன்சல் பண்ணால் கீழே 4 மேலே 5ன்னு கிடைக்கும். சரியா? அதே மாதிரி 4 டேபிளில் 25 டைம்ஸ் போகும். 5 × 5 25%ங்க. இதுதான் ஆன்சர். ஓகேவா? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. டிவைடட் பை எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பார்த்து பர்சன்டேஜாக மாற்றுறதுனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? சிம்பிள் ட்ரிக்குங்க. இந்த டெசிமலு அதே மாதிரி பர்சன்டேஜை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆன்சர் ஈஸியாக வந்துடும். 23rd கொஸ்டின் பாருங்கள். இது ஈஸியாக சொல்கிறேன். ஒரு பையன் வந்து 5/3 பெருக்கிறதுக்கு பதிலாக 3/5 பெருக்கிட்டானா, அதனால கணக்கில் எத்தனை பர்சன்டேஜ் சதவீதம் பிழைன்னு கேட்குறாங்க. அப்போது அந்த ரெண்டையும் கழிச்சு பாருங்கள், மைனஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்சிஎம் எடுத்தால் 15. அப்போது 5 மல்டிப்ளை பண்ணால் 25. இங்கே 3 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 9. 16/15 அவன் செஞ்ச பிழை. கரெக்டாக? அவன் செஞ்ச தப்பு வந்து 16/15. எதுலேருந்து? 5/3 அதை டிவைட் பண்ணிக்கணும். 16/15 தப்பு. ஸோ பர்சன்டேஜாக மாற்றுறதுனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? இப்போ இந்த 5/3 மேலே போச்சுன்னா என்னங்க ஆகும்? 3/5 ஆகிடுமா? இன்ட்டு 100. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 3 டேபிளில் 15 5 டைம்ஸ் போகுமா? அதே மாதிரி இங்கே 5 டேபிளில் 20 டைம்ஸ் போகும், 100. இந்த 5 அந்த 20 கேன்சல் பண்ணுங்கள், 4ன்னு கிடைக்கும். உங்களுக்கு 4 × 16 64% அப்படின்னு கிடைக்கும். சரியா? சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை பர்சன்டேஜ் பிழை அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா எவ்வளோ பிழை அந்த பையன் பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்த்துட்டு அதை மேலே எழுதிட்டு டிவைட் பை எங்கேருந்து 5/3 பிழை இன்ட்டு 100 பண்ணுங்கள். ஆன்சர் கிடச்சிரும். 24வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட எண்ணின் 78% மற்றும் 59க்கு இடையேயான வித்தியாசம். ஓகேவா? 78க்கும் 59க்கும் வித்தியாசம் எவ்வளோ? 19%ன்னு வந்துருச்சு. ஓகேவா? அப்போது என்ன கொடுத்துருக்காங்க? 323. வித்தியாசம் வந்து 323 எண்ணில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே எண்ணின் 62%க்கான மதிப்பு எவ்வளவோ? ஓகேவா? அதேக்கு 62%க்கு எவ்வளோ வரும்னு கேட்குறேன். அதை எக்ஸாக வச்சுக்கோங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். நம்ம அந்த மெத்தட் யூஸ் பண்ணாலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 19 × x, அதாவது 19x ஆகிடுமா? அதே மாதிரி 62 × 323 அது மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். இப்போ நமக்கு x தான் வேணும். அப்போ எக்ஸை ஒரு சைடாக வச்சுட்டு மீதியெல்லாம் அங்கிட்டு கொண்டு போயிருங்க. 19 வந்து அப்போது கீழே போயிடும் டிவைட் ஆகி. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 19 டேபிளில் 323 17 முறை போகும். அப்போது 17 × 62 எவ்வளோ? 17 × 62 வந்து நமக்கு 1054 அப்படின்னு கிடைக்குங்க. சரியா? 1054ன்றது தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? எவ்வளோ வித்தியாசம்னு பாருங்கள். அதே மாதிரி 62%க்கு கேட்டிருக்காங்க. அதை எக்ஸாக வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 25வது கொஸ்டின் பார்க்கலாம். ஏயின் 30% என்பது 60 எனில்
ஏயின் மதிப்பு காண்க. ஏவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போது எப்படி எழுதலாம்? ஏ இன்ட்டு 30/100 பர்சன்டேஜை டெசிமலில் கேட்டிருக்காங்க. அப்போ டிவைட் பை 100 பண்ணணும். ஈக்குவல் டு எவ்வளோ? 60ன்னு கொடுத்துருக்கான். இப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். இந்த 3/10 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது உங்களுக்கு அங்கிட்டு போச்சுன்னா என்னங்க ஆகும்? 10/3ன்னு மாறிடுமா? அப்போ 60 இன்ட்டு 10/3ன்னு மாறிடும். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 3 டேபிளில் 60 வந்து 20 டைம்ஸ் போகும், 20 வாட்டி. அப்போது 20 இன்ட்டு 10 எவ்வளோ? 200ன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரெண்டே விஷயம், பர்சன்டேஜை டெசிமலாக மாற்ற சொன்னாங்கன்னா 100ஆல் டிவைட் பண்ணுங்கள். டெசிமலாக பர்சன்டேஜாக மாற்ற சொன்னாங்க அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இது மட்டுமே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.